ஒகேனக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஃபைட்டு அதில் தண்ணிக்குள்ளே இது இருக்கும். அதில் என்ன வாட்டர் ஃபால்ஸு இப்போ சிலது பார்த்தீங்கன்னா 30 அடி இதுக்கு ஃபால்ஸ் போகும். ஒன்றுமே இருக்க விழுந்தா அவ்வளோதான். அதில் இது பண்ணிக்கும்போது அவருக்கு எப்போவாச்சும் அந்த கை டிஸ்லோகேட் ஆகும். ஏதோ இப்படி ஃபைட் பண்ணி இப்படி வந்தார் தண்ணிக்குள்ளே இது அது மலையில் தண்ணிக்குள்ளே இல்லை இதில் டக்குன்னு டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. கேமரா இது பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்கிச்சு, கட் ஆகிடுச்சு. டக்குன்னு எல்லாம் யாரும் நாங்களும் நிற்கணும், இறங்கி போக முடியாது. மெதுவாக தான் போய் இதனுடைய சரிவில் இருக்கார் கீழே. அவராகவே துணிச்சலானவருங்க, அவராகவே இந்த கையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதை பிடிச்சிட்டு ஒரு கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு வந்து மறுபடியும் ஃபைட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அந்த படம் எவ்வளோதோ படம் பண்ணிட்டால் செந்தூர போய் இன்னும் பேசப்படுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உழைப்பு இது இருக்குது. அதனால் அப்படி ஒரு துணிச்சலான மனிதர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி, ரொம்ப அவரெல்லாம் இறந்துட்டாருனாக்கா ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டக்குன்னு இதால் அவர் சொன்ன உடனே நமக்கு அப்படியே இதாகுது.